மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டுல இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆலடிப்பட்டியா நலனும் நர்சுவையும் அல்வா கடை கருப்பட்டி காஃபி மற்றும் பாரம்பரிய உணவகம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. பண்ணும்போது பாட்டு நல்லா இருந்தது, சாங் சூப்பரா இருந்தது, அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்த அளவு ட்ரெண்டியா ஆகும்ட்டு கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்ப வரைக்கும் ஹார்ட் மனசுலயும் போயிட்டே இருக்காது. நான் நினைச்சு பார்க்கல. கேரவன் அக்கா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்ட்டு அப்புறம் போனா அந்த கிட் அழகான தேங்க்யூ ஸோ மச். ஃபன்னான மொமெண்ட்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும். அதுவும் ரஜினி சார் வேற இருந்தாரா, இன்னும் கண்ணெல்லாம் அப்படி டிங்கின்னு ஓப்பன் ஆயிடுச்சு. ரஜினி சார் ஒரு பிட்டு பண்ணும் போது ஒரே டேக்ல லென்த்தா அழகா அவரே ஓனா போட்டு பண்ணிட்டாரு. சேர்ல உட்காந்துட்டு அந்த ரேபிட் ஆன் ஸ்பாட்லயே ஏதோ அங்கதான் உட்காந்துக்கிட்டே இருப்பாரு. கேரவன்லாம் போக மாட்டார். ஃபுல்லா பேக்கப் பண்ற வரைக்கும் ஃபுல்லாவே அங்கதான் ஒரு சேர் போட்டு வெயிட் பண்ணி அங்கேதான் இருப்பாரு. ஆடியோ லான்ச்லயுமே வந்து எல்லாருமே வந்து நீங்க ஒன்னா சேர்ந்து ஆடும்போது எங்களுக்கே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஸ்பெஷலா இருந்தது. நான் நினைச்சே பார்க்கல. நான் பாட்டு ஓரமா அங்க உட்காந்துட்டு ஆக்சுவலி மாஸ்டர் தான் இன்வைட் பண்ணாங்க. திடீர்னு நீங்களும் வாங்கினா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ என்னடா அதுன்ட்டு ஆனாலும் ஆடிட்டு வசந்தி அக்காவுக்கு வந்து இன்னொரு நேம் ஏஜென்ட் டீனா அப்படின்னு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். லோகேஷ் சாரால் தான் எல்லாருக்கும் நான் தெரிய ஆரம்பிச்சேனே. இல்லைன்னா எனக்கு தெரியாதுன்னு அப்படியே ஆடிட்டு அப்படியே முன்னெல்லாம் நாங்கள் லொங்குன்னு ஆடுவோம். இது மாதிரி மேக்கிங் கேமராலாம் ஒன்றும் வராது. இப்போ ஏஜென்ட் டீனாக்கு அப்புறம் கேமராலாம் வருது. லோகேஷ் சார் எப்போ பார்த்தாலும் அதாவது தேங்க்ஸ் சொல்ல. டீனா அக்காவை மறுபடியும் நாங்கள் வந்து LCUல இல்லை விக்ரம் 2ல பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. உங்கள் ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஹாய் கைஸ், இட்ஸ் மீ மலர் ஃப்ரம் லிட்டில் டாக்ஸ். இன்னைக்கு நம்மளோட ஏஜென்ட் டீனாவா கலக்குன வசந்தி அக்கா தான் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நைஸ். எஸ். ஸோ மனசுலாயோ சாங் வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க இப்போ? செம்ம ஹாப்பியா இருக்கேன். பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. பயங்கரமாக ரீக்ரியேட் பண்ணி ஒரு பக்கம் ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ செம்ம ஓவர்வெல்மிங்காக இருக்குது. மனசுலாயோ சாங் ரிலீஸ் ஆன உடனே ஃபர்ஸ்ட்டாக போய் ஒரு ப்ரொஃபைலை வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட்டாக போய் தேடினாங்க அப்படின்னா அது ஏஜென்ட் டீனா அவர்களுடைய பேஜ் தான். ஏன்னா ஏன் அப்படின்னா ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க மஞ்சு வாரியர் மேமோட சேர்த்து. ஸோ அந்த வீடியோவில் மேம் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ புரியல, இப்போ தான் எல்லாருக்கும் புரிஞ்சது. அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சேமாக இருந்தது. ஸோ வந்து மனசுலாயோ சாங்கோடைய ரிஹர்சல் டைமில் தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? அது சாங் பண்ணும் போதே கொடுத்துட்டாங்க அந்த கிஃப்ட். நான் நினச்சி பார்க்கல. கேரவன் அக்கா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்ட்டு அப்புறம் போனால் அந்த கிட்டு அழகான நல்ல கெமிக்கல் இல்லாத ஒரு நல்ல கிட்டு கொடுத்தாங்க. மேக்கப் கிட்டு நல்லா இருந்துச்சு. அது நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நீங்கள்? ஏன்னா உங்களோட ஃபேஸ் வந்து அவ்வளோ க்ளோயிங்காக அவ்வளோ என்ஜாய் பண்ணி நீங்கள் அதை வாங்கினீங்க, ஹாப்பியாக இருந்தீங்க. ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணால் அவங்க ரொம்ப பிடிச்சாதானே கிஃப்ட் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எஸ். அண்ட் மஞ்சு வாரியர் மேம் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ ஸ்வீட்டாக பழகுவாங்க அப்படின்றது நம்ம ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண அந்த ஸ்வீட்டஸ்ட் மெமரிஸ் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மஞ்சு மேம் வந்து ஸ்வீட் தான். ஆக்சுவலி நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டே இருப்பேன். பிரேக் டைமில் எங்கள் டான்ஸர்ஸோட சாப்பிட்டுட்டு அங்கே போய் அவங்க கிளம்பல ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களும் நல்லா பேசிட்டு அக்கா அது வீடியோலாம் எடுத்துகிட்டு சும்மா நான் ஜாலியாக நார்மலாக அப்படி பேசிட்டு தான் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஸ்பாட்டுக்கு வந்துடுவேன். ஓகே. அண்ட் அந்த மனசுலாயோ சாங்லேயுமே வந்து அந்த பிடிஎஸ்லாம் வந்து பயங்கர ஒரு சைடு வந்து அந்த பிடிஎஸ்ல ஃபன்னாகவும் இருந்தது. அண்ட் இன்னொரு சைடு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாருமே ஒரு சைடு ஒர்க் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த பிடிஎஸ்ல நடந்த அந்த ஃபன்னான மொமெண்ட்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும்? நைட் ஷூட்டு தான் போச்சு. ஆக்சுவலி 4 days. நான் தப்பாக சொல்லிட்டேன். 6 days கிடையாது. 4 daysலேயே முடிச்சிட்டாரு மாஸ்டர். அது என்னன்னா நைட் ஷூட்டு அந்த டயர்டே தெரியல. பேக்கப்புன்றது எதுவுமே தெரியல. அப்படியே ஜாலியாக ஃபன்னாக தான் போச்சு. அதுவும் ரஜினி சார் வேற இருந்தாரா, இன்னும் கண்ணெல்லாம் அப்படி டிங்கின்னு ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால அது ஒரு மெமரி சூப்பராக இருந்தது. ரஜினி சார் ஒரு பிட்டு பண்ணும் போது ஒரே டேக்ல லென்த்தாக அழகாக அவரே ஓனா போட்டு பண்ணிட்டாரு. சேர்ல உட்காந்துட்டு அந்த ரேபிட்டு. இப்போ எல்லாரும் கிளாப் பண்ணோம், நாங்கள்லாம் சேர்ந்து கிளாப் பண்ணோம். சூப்பராக எல்லாரும் எனர்ஜிக்காக இருந்தது. எஸ். ஸோ இந்த ஷூட் டைம் வந்து நாங்கள் ஒரு 6 days இல்லை வந்து ஒரு 1 week மேலேயே வந்து இது ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் 4 daysலேயே வந்து அது முடிஞ்சிடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆமாம். அது
4 டேஸ்லேயே முடிச்சு ஐ திங்க் 4-5 டேஸ் கம்ப்ளீட் சாங் 4-5 டேஸ்லேயே முடிச்சிட்டாரு. என்னடா அது இவ்வளோ முடிச்சிட்டாருன்னு பார்த்தா டக்குன்னு எல்லாமே அதான் ஆக்டிவாக இருந்தது அந்த ஷூட்டே. எல்லாமே டேரக்டர் சார் ஒரு சைடு ஆக்டிவாக இருப்பார், கேமரா சைடு ஒரு வாட்டி ஆக்டிவாக இருப்பாங்க, மாஸ்டர் ஒரு சைடு, நாங்கள் டான்சர்ஸு எல்லாமே ஒரு ஆக்டிவாகவே இருந்தது. அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் பற்றி கண்டிப்பாக இங்கே பேசியே ஆகணும். ஏன்னா அவர் வந்து சும்மா நடந்து வந்தாலே வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக சொல்லவே வார்த்தை இல்லை. கண்டிப்பாக ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், என்ன பண்ணாலுமே வந்து ரசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆடட் மாதிரி அவர் டான்ஸ் பண்ணாலே போதும், அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ அழகாக ரசித்து பார்ப்பாங்க. நீங்கள் கூடயே இருந்து பார்த்துருக்கீங்க, எவ்வளோ அட்மையர் பண்ணீங்க ஃபஸ்ட்டு? நார்மலாக கூலாக ஜென்ரலாக வந்து அழகாக மூமெண்ட்டு, எங்கள் இன்னொரு பாய் அசிஸ்டன்ட் இருப்போம், அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அழகாக உடனே ஆடிட்டு அதெல்லாம் எதுவும் அவர் வந்து இது பண்ணலை. அவரும் எங்களை வந்தோடனே ஆன் ஸ்பாட்லேயே ஏதோ அங்கே தான் உட்காந்துக்கிட்டே இருப்பார். ஓகே, கேரவன்லாம் போக மாட்டார். ஃபுல்லாக பேக்கப் பண்ணுற வரைக்கும் இங்கே தான் பிரேக் டைம் தான் போவார். ஓ, பிரேக் டைம் பேக்கப், மற்ற டைம் ஃபுல்லாகவே அங்கே தான் ஒரு சேர் போட்டு வெயிட் பண்ணி அங்கே தான் இருப்பார். மூவே ஆக மாட்டார் எங்கேயுமே. ஓகே, நீங்கள் அவர்கிட்ட பார்த்து வியந்த விஷயம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ரஜினி சாரை பார்த்தா எல்லாருமே விழுந்துதான் செய்வாங்க. அது குழந்தை கூட ஹாப்பி ஆகும் ரஜினி சாரை பார்த்தா. அந்த அளவு அவரெல்லாம் பயங்கர சொல்கிறதுக்கு நமக்கு இல்லை. கடவுளோட பிளெஸிங் ஜாஸ்தி அவருக்கெல்லாம். கண்டிப்பாக. நீங்கள் பேசுனீங்களா உங்கள்கிட்ட அவங்க ஏதாவது ஷேர் பண்ணாங்களா எக்ஸ்பீரியன்ஸான விஷயம்? ஏஜென்டினா நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு வந்து சொன்னார். ஓகே, செம்ம ஸ்வீட் ஆனால் சொன்னார். ஓகே, நீங்கள் என்ன பேசுனீங்க? நான் ஒன்றால் தேங்க்யூ சார் சொல்லிட்டு நம்ம ரஜினி சார்லாம் அதனால பேச்சு வரல, அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டார். எஸ். ஸோ ப்ராக்டிஸிங் டைம்னு வரும்போது இன்னும் வெறித்தனமாக வந்து அவர் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆமாம், அப்போ பார்க்கும்போது எவ்வளோ ஃபயராக இருந்தது உங்களுக்கு? ஃபயரும் இல்லை, அப்படியே இங்கே பாய்ஸ் நின்னாங்கன்னா டக்குன்னு இப்படி ரஜினி சார் கண்ணு பார்க்கும்போது கரெக்ட். மேமும் சூப்பராக ஆடிட்டாங்க. 3 பேருமே, ரக்ஷன் அவர்களாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் அவர்களாக இருக்கட்டும், மஞ்சு வாரியர் மேமா அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக ஆடினாங்க. மஞ்சு மேம்லாம் சூப்பர் கிரேஸ்ஃபுல்லாக அழகாக ஆடினாங்க. அந்த ஸ்டெப்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த ஹூக் ஸ்டெப்ஸ் தான் இப்போ எல்லாருமே வந்து ரீல்ஸ் வீடியோஸ்ன்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் நம்ம வந்து ஒரு கொரியோகிராஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம வந்து மைண்டில் வச்சுருப்போம், ஓகே இந்த சாங் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை தாண்டி ஒரு வேற லெவலில் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள்? இல்லை, பண்ணும்போது பாட்டு நல்லா இருந்தது, சாங் சூப்பராக இருந்தது, அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்த அளவு ட்ரெண்டியாக ஆகும்ன்ட்டு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, எல்லாருமே ஆடுறாங்களா. ஆமாம், இப்போ வரைக்கும் ஹார்ட் மனசுலாயும் போயிட்டே இருக்காது, எங்க பார்த்தாலும் அதான் போட்டு இல்லை நம்மளே அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு, இங்கேயும் ஓடிட்டே இருக்கு மனசுலாயும். பாட்டு விட்டு கேட்குற மாதிரியே இருக்கு. அண்ட் ஆடியோ லான்ச்லையுமே வந்து எல்லாருமே வந்து நீங்கள் ஒன்றா சேர்ந்து ஆடும் போது எங்களுக்கே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் கூட இருக்கும் போது உங்களுக்கும் அது அவ்வளோ ஸ்பெஷலாக. பின்ன நான் நினச்சே பார்க்கல, நான் பாட்டு ஓரமாக அங்கே உட்காந்துட்டு ஆக்சுவலி மாஸ்டர் தான் இன்வைட் பண்ணாங்க. ஓகே, திடீர்னு நீங்களும் வாங்க எனக்கு ஒன்றுமே புரியல, ஐயோ என்னடா அதுன்ட்டு. ஆனாலும் ஆடிட்டோம். கீழே பார்த்தா எல்லாம் மேலே இருக்க ஸ்டார் எல்லாம் கீழே தான் இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் ரஜினி அவர்களோடையா இருக்கட்டும், இல்லை மஞ்சு வாரியர் அவர்களோடையா இருக்கட்டும், ஈக்குவலாக வந்து எல்லாருமே வந்து பழகுற விதம், ஒரு கோஆப்ரேட்டிவாக இருக்கிற அந்த டீம் அப்படிலாம் நீங்கள் அவங்களோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஈக்குவலாக எல்லாருக்குமே பழகுறாருப்பா, எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. அவர் நாளில் டான்ஸாக இருக்கட்டும், யார் குழந்தை கேட்டால் கூட பதில் சொல்லுவார். நைஸ், ஸோ ஸ்வீட். ஸோ உங்களுக்காக ஒரு குட்டி ஃபோட்டோ செக்மெண்ட் வச்சுருக்கேன். ஸோ அது ஃபஸ்ட்டு போயிடலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. ஸோ இது வந்து உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போது எடுத்தீங்க எல்லாமே வந்து ரிசர்ச் தான் பயங்கர. அண்ட் எனக்குமே வந்து செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து நாங்களுமே நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருக்கோம், விஜய் சாரை வந்து ஒரு எந்த சாங்கில் ஆடினாலுமே ரைட் சைட்லேயோ இல்லை லெஃப்ட் சைட்லேயோ நீங்கள் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஸோ எஸ், இந்த சாங் பற்றி ஸ்பெசிஃபிக்காக நான் கேட்டே ஆகணும். தமிழன் தானே? தமிழன் ராஜ் மாஸ்டர் சாங். ஓகே, ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது கூட சேர்ந்து ஆடும்போது? ஜாலியாக இருக்குது. ஏவிஎம் செட்டில் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஜாலியாக இருந்தது. அவரும் சில் கூலாக தான் பண்ணுவார், குவைட்டாக இருப்பார். ஸோ அவங்களோட சேர்த்து நம்ம ஆடும்போது அந்த பீட் பண்ணி ஆடுற ஒரு விஷயம் இருக்கு. அவர் பயங்கரமா டான்ஸ் பண்ணுவார். ஸோ அது பீட் பண்ற மாதிரி இருந்ததா? ஐயோ எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நானும் ஆடணுமே அப்படின்ற. இல்லை, அவரு வந்து சைலண்டா இருப்பாரு, அந்த பீட் பண்ணி போயிடுவாரு. நாங்கள் பண்றது அப்படிதான், நாங்கள் ஆமமா இருந்துருவோம், அவர் முயற்சி போயிடுவார். அண்ட் திஸ் ஃபோட்டோ கமல் சார் விக்ரம். பயங்கரமா வந்து இது உங்களுக்கு மேஜர் டேர்ன் ஓவராகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். விக்ரம் பத்தி கண்டிப்பா
நான் கரெக்டாக அது லாஸ்ட்டு இந்த பேக்கப் ஆகுது. ஓகே. அப்போ தான் அவர் வெயிட் பண்ணி நான் அவரோட அந்த ஸ்டில் எடுத்தேன். நான் வெயிட் பண்ணி எடுத்தேன். ப்ளஸ் லோகேஷ் சாரோடையும் ஸ்டில் எடுத்தேன். ஆமாம் ஆமாம். அடுத்த அந்த ஃபோட்டோ சேம் ட்ரெஸ் காஸ்டியூமில் போட்டிருக்கேன் நான். அவரும் அழகாக வந்து கொடுத்தாரு. கரெக்டாக என்னோட குழந்தையா நடிச்சால் பண்ணாலும் அவங்க அம்மா டோட்டலாக எங்களுக்கு முடியுது அந்த டைம் தான் அந்த ஸ்டில் எடுத்தது. அவர்கிட்ட நீங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? அவருக்கு ஒர்க் நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓவியெல்லாம் அடிச்சா பிடிக்காது, அது வாஷ் பண்ணிட்டே இருப்பாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. ஆமாம், ஹார்ட் ஒர்க். ஸோ இந்த லாஸ்ட் ஃபோட்டோ உங்களுக்கு வந்து வசந்தி அக்காவுக்கு வந்து இன்னொரு நேம் ஏஜென்ட் டீனா அப்படின்னு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் டெபியூவாக ஃபஸ்ட்டு இந்த மூவியில் தான் நீங்கள் நடிச்சிங்க. லோகேஷ் அவர்கள் தான் உங்களை இன்ட்ரோவும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். எப்படி இருந்தது அந்த டைம்? ஆக்சுவலி லோகேஷ் சாருக்குலாம் நான் ரொம்ப எப்போவுமே இந்த அளவு ரீச் ஆனது கண்டிப்பாக லோகேஷ் சார் தான். ஃபஸ்ட்டு தினேஷ் மாஸ்டர் அங்கே இருக்க தொட்டு தான் அந்த இடம் கிடச்சிது, இந்த இடம் கிடச்சிது. லோகேஷ் சாரால் தான் எல்லாருக்கும் நான் தெரிய ஆரம்பிச்சேனே. இல்லைன்னா எனக்கு தெரியாது, நான் அப்படியே ஆடிட்டு அப்படியே நமக்கு தெரிஞ்சிருக்காது. முன்னெல்லாம் நாங்கள் லொங்குன்னு ஆடுவோம். இது மாதிரி மேக்கிங் கேமராலாம் ஒன்றும் வராது. இப்போ ஏஜென்ட் டீனாக்கு அப்புறம் கேமராலாம் வருது. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸ்பெஷலு நான் லோகேஷ் சார் எப்போ பார்த்தாலும் அதாவது தேங்க்ஸ் சொல்ல அவ்வளோ வார்த்தை இல்லை. என்னை வந்து ஃப்ரேமில் தெரிய வச்சிருக்காங்க, பெரிய விஷயம். எஸ், எல்லாமே வந்து டக்குன்னு நோட்டீஸ் பண்ணா ஏஜென்டினாக்கா. இப்போ கூட அவருடைய படங்களை எல்லாம் பண்ற படங்கள் எல்லாம் நீங்க இருக்கீங்களா பாயிண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. திரும்பவும் வந்து ஏஜென்டினாக்காவை மறுபடியும் நாங்க வந்து எல்சியூல இல்ல விக்ரம் 2ல பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்க. ஸோ அப்படி கேட்குற உங்க ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? ஃபேன்ஸ் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்காங்க. நீங்க கேளுங்க, அவர் போட்டுடுவார். ஃபேன்ஸ் கிட்ட தான் இருக்குது. நான் இங்க அடுத்ததுல இருக்கிறது கொள்றது எல்லாம் ஃபேன்ஸ் தான். எஸ், நீங்களும் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். லோகேஷ் சார் கூப்பிடுவாருன்ட்டு தெரியல. அண்ட் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ரிஹர்சல் டைம்லயும் சரி, ஸ்பாட்ல சாங் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி, டக்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்து பண்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை தாண்டி நாங்கள் இந்த ஸ்டெப் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சோம், டக்குன்னு பண்ணிட்டாரே அப்படின்னா நீங்க எந்த ஸ்டெப் சொல்லுவீங்க இந்த இதுல? இல்ல, அவர் பார்த்த உடனே ஆடிட்டாரு. அப்படியா? ஆமா, நாங்க எல்லாம் பாய்ஸ் கட்ஸ்லாம் கத்தியே ரிஹர்சல்லாம் அப்போ இதுக்கு பிஃபோரா சார் ரிஹர்சல் ஸ்பாட்லே ஸ்பாட்லே பிராக்டிஸ் பண்ணி அப்படியே போட்டு ஆன் ஸ்பாட்லே பிராக்டிஸ். ஓகே, டேக் எடுக்கிறது அந்த மாதிரி இல்ல, ஒரே டேக்ல போடுவோம். ஒரே டேக் தான், எல்லாருமே ஒன் டேக் தான். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட் வெல்மிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த செட்ல நான் அந்த 4 days 5 days நான் வந்து ஒர்க் பண்ணதில்ல அப்படின்னா. ரஜினி சார் மூவி பண்ணாலுமே ஹார்ட்ஃபுல்லா தானே, ஜாலியாக தானே பண்றேன். எல்லாருக்கிட்டே ரஜினி சார் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்னொன்று வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் உங்களுக்கு ஒரு நேம் உருவாக்கணும்னு சொல்லி ஏஎஸ்ஆர் பாய் டீம். தேங்க்யூ ஸோ மச்.